வெற்றிகரமான சத்தியம். கிறிஸ்தவ நடத்தை. அக்டோபர் 9. நமது மனதை மாற்றுதல். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. மூளைக்கு எது சிறந்தது? புத்தகம் படிப்பதா, தொலைக்காட்சி பார்ப்பதா? எது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது? எது உங்கள் முன்மடலை வளர்ச்சியடைய செய்கிறது? வாசிப்பின் நீண்டகால நன்மைகளை ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. அது உங்கள் மனதை விழிப்புடன் வைத்திருக்கிறது. அதே சமயம் தொலைக்காட்சி பார்ப்பது உங்கள் மூளையை செயலற்ற நிலையில் இருக்க செய்கிறது. வாசிப்பு பழக்கம் வயதானவர்களில் அறிவாற்றல் வீழ்ச்சியை தாமதப்படுத்துகிறது. வாசிப்பதை வழக்கமாக கொண்டவர்களுக்கு அல்சைமர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சசெக்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி 6 நிமிட வாசிப்பு மன அழுத்தத்தை 68% குறைக்கும். ஒரு ஆய்வில் தங்கள் குழந்தைகளுக்கு வாசித்து காட்டுகிற தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுடன் சிறந்த உறவில் இருப்பதாக சொல்கிறார்கள். தொலைக்காட்சியில் கல்வி நிகழ்ச்சியை பார்க்க வைப்பதை விட குழந்தைகளிடம் கேள்வி கேட்பது அவர்களிடம் அதிக உறவை ஏற்படுத்துகிறது. தொலைக்காட்சியை பார்க்க வைக்கிற பெற்றோர், வாசித்து காட்டுகிற பெற்றோர்தாம் அவர்களுக்கு நல்லதை தேர்வு செய்ய அதிக கவனம் செலுத்துகிறார்கள். நாம் எதில் அதிக நேரம் செலவிடுகிறோமோ அவ்வாறே நாம் மாறுவதாக வேதாகமம் விளக்குகிறது. 2 கொரிந்தியர் 3:18. பொய், திருட்டு, ஏமாற்று, குடி, போதை பழக்கம், திருமணத்திற்கு முந்தைய உறவு, திருமணத்திற்கு வெளியே உறவு ஆகியவற்றை சித்தரிக்கும் திரைப்படங்களை பார்த்தால் அது நம் நடத்தைகளையும் அந்த திசையில் இழுக்கிறது. ஊடகங்களை கையாள்வதற்கான எளிய திட்டத்தை பவுல் காட்டுகிறார். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. செயலில் காட்டுங்கள். நல்ல புத்தகங்களை கண்டுபிடித்து அவற்றிலுள்ள உயர்ந்த விழுமியங்களால் மனதை நிரப்ப தீர்மானியுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 101:3, 1 கொரிந்தியர் 15:33, மத்தேயு 5:29. ஆமேன்.